ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. என்னோட சேர்ந்து இன்றைக்கே நீங்களும் ஆரம்பிச்சிடுங்க. டெய்லி கிச்சனில் காய்கறி வேஸ்டேஜ் கிடைக்கும். ஒவ்வொரு நாளைக்கு கிடைக்கிற வேஸ்டேஜை ஒரு நாளைக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்களோ ஒரு கவர்லேயோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ அதை வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு கொண்டு வந்து சாயங்காலமே ஒவ்வொரு தொட்டி வீதம் போட ஆரம்பிங்க. நீங்கள் 50 தொட்டி 100 தொட்டி வச்சுருந்தா கூட 2 சுழற்சி முறையில் 2 தடவை வலம் வரலாம் தோட்டத்தை. முதல் தொட்டி இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடவே சேர்ந்து நீங்களும் ஆரம்பிங்க. கம்போஸ்டிங்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாங்க. இப்போ நான் இந்த மாதிரி தான் காய்கறி கழிவை என்னோடய செடிகளுக்கு உரமாக கொடுக்குறேன். இதனால் செடிக்கு வந்து எந்த பாதிப்பும் ஆகாது. செடியோட வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் ஆரம்பிங்க. இன்றைக்கி நான் வந்து கோவக்காய் கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த க்ரோ பேக்குக்கு நான் உரம் கொடுக்க போகிறேன். வேறு டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லைங்க. மண்ணை கிளறிட்டுருக்கேன். மண்ணை கிளறி கொடுத்தா தான் மண் பொலன்னு இருக்கும். இதுலேயே நான் ஆல்ரெடி கிச்சன் வேஸ்ட்டு, வேர்க்கடலை தோலி எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். வேர்க்கடலை ஓடு மட்டும் உங்களுக்கு மக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்படி கையால் உடைச்சா உடையறதுக்கு வருது பார்த்திங்களா. இது இன்னும் கொஞ்சம் நாளில் மக்கிடும். இது இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு கிடச்ச காய்கறி கழிவு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு வெங்காயத்தோல், பூண்டு தோல், வெண்டைக்காய் சமைச்சாக்கா அதோட கழிவுகள், சொத்தை வெண்டைக்காய், முத்தி போன வெண்டைக்காய், கருவேப்பிலை ஆஞ்சாக்கா கருவேப்பிலை, அதே மாதிரி கருவேப்பிலை காஞ்சி போச்சுன்னா அந்த கருவேப்பிலையோட இலைகளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த குப்பையில் போட்டுக்கோங்க காய்கறி கழிவோடு. நான் வந்து கருவேப்பிலையோட தண்டுகளை போட்டிருக்கேன். இது நல்லா திக்கான கொம்புங்க. ஒரு ஜான் இருக்கிற கொம்பு தான் இது. இதை ஊண்டி வச்சா கூட கருவேப்பிலை வந்து செடி உங்களுக்கு துளுத்து வரும். இதை கூட நான் பதியம் வச்சு உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயத்தூள் நம்ம தோட்டத்துலேருந்தே வெந்தயக்கீரை பறித்து சமைச்சேன். அதோட வேர்கள், இந்த மாதிரி முத்தி போன வெண்டைக்காய், அப்புறம் சொத்தையாக போச்சுன்னா அந்த வெண்டைக்காய். இப்போ இந்த முத்து போன வெண்டைக்காய்லாம் போடுறோம் பார்த்திங்களா, அதில் இருக்க விதைகளே கூட நமக்கு செடியாக முளைச்சி கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா குடமிளகாயோட அந்த காம்பு பகுதி. அதில் நிறைய குடமிளகாயோட விதைகள் இருக்குது பாருங்கள். இது கூட மண்ணில் சேரும்போது உங்களுக்கு மிளகாய் செடி முளைச்சி வரும். நாற்று அதே மாதிரி வெண்டைக்காய் நாற்று கூட இந்த வேர் பகுதியில் முளைச்சி வரும். நம்ம செடி பார்த்து பழகியிருக்கோம் அப்படிங்கிறதுனால மிளகாய் செடி, வெண்டைக்காய் செடி இலைகள்லாம் நமக்கு நல்லா தெரியும். பார்த்து நம்ம எடுத்து தனியாக வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து கூட ஒரு சூப்பரான ஈல்டு நம்ம எடுக்கலாம். அந்த விதைகள் முத்தி போன விதையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வர செடிகள் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஈல்டு நமக்கு கொடுக்கும். இது பாருங்கள், வேர்லேயே ஒரு துளிர் இருக்குது பாருங்கள். கட்டிங்ஸில் ஒரு சைடில் ஒரு துளிர் போது பார்த்திங்களா, அதை கூட நான் உங்களுக்கு தனியாக கோவக்காய் கட்டிங்ஸ் பதியம் வச்சு காமிக்கிறேன். அதுலேருந்தே நம்ம பதியம் வச்சு காய்கள் எடுக்கலாம். இப்போ வேர்லேருந்து ஒரு 1.5 ஜான் அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பள்ளம் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அந்த மண்ணையை திருப்பி மூடுறேன். அளவாக தண்ணி கொடுங்க. மழை பெஞ்சால் நீங்கள் அதுவும் கொடுக்க வேண்டாம். அந்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா கோவக்காய் கட்டிங்ஸ் போது பாருங்கள், தளிர். அதையே